இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவோ தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். ஆனால் சிவ வழிபாடு மட்டும்தான் வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற வழிபாடாக இருக்கிறது என்று திருமந்திரத்தில் திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். யாவருக்குமாம் இறைவனுக்கொரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. என்ன சொல்றாரு? இறைவனுக்கு ஒரு பச்சிலை, தினமும் ஒரு இலை வைத்து வழிபாடு செய். அது வில்வம்னு சொல்லலை, துளசின்னு சொல்லலை, அருகம்புல்னு சொல்லலை. ஏதேனும் ஒரு பச்சிலையை வைத்து வழிபாடு செய். ஆஹா, அது என்னால் முடியல, ரொம்ப சிரமம், அப்படியா? என்ன பண்ணுங்க, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, அந்த பசுவிற்கு ஒரு வாழைப்பழமோ அல்ல வாழைப்பழ தோலையாச்சும் கொடுன்னு சொல்கிறான். இல்லை, அதுவும் என்னால் முடியல, அப்படியா? யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நீ உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது அருகில் இருக்கக்கூடியது யாரா வேணா இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், இல்லை நாயாக இருக்கலாம், எந்த ஜீவராசியாக இருந்தாலும் ஒரே ஒரு கைப்பிடி அன்னத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிடு. இது மூணுமே என்னால் முடியலையா, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. மற்றவங்க கிட்ட பேசும் பொழுதாவது நல்ல இனிமையான சொற்களை பேசு, இறைவனை உன்னுள் காணலாம் என்று திருமூலர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். நன்றி.